ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவேஷ்யர்விதே ஆத்மா பிரசாதமதிகச்சதி. இது பகவத்கீதையோட 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 64வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திற்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதற்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை பார்த்தால்தான் ஒரு கோர்வையாக, ஒரு ஃப்ளோவாக இருக்குமாம் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்லோகங்கள்ல ஒரு விஷயத்துல, இந்த உலகத்துல இருக்கும் ஒரு விஷயத்து மீது ஒரு பற்று, ஒரு ஆசை வச்சோம்னா அதுலேருந்து என்னென்ன வினைகள் வரும், அதிலிருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்று சொல்றார் கிருஷ்ணர். அதாவது ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டோம்னா, ஒரு விஷயத்து மேல பற்று வைத்தோம்னா அந்த விஷயம் கிடைத்தால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் சப்போஸ் அந்த விஷயம் கிடைக்கலன்னா அதுலேருந்து சோகம் வரும், சோகத்திலிருந்து கோபம் வரும், கோபத்திலிருந்து இது எதுவுமே வேண்டாம் என்று தோணுகிற ஒரு மாயை, ஒரு மோகம் வருமாம். அந்த நிலைக்கு அப்புறம் புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாக ஆரம்பிக்கும். அந்த புத்தி நாசமாக ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமாக அதுக்கப்புறம் அழிவுதான் மனிதனுக்கு ஏற்படும் என்று சொல்றார் கிருஷ்ணர். அதனால ஒரு விஷயத்து மீது, ஒரு பொருள் மீது பற்று வைக்கிறதுனால இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு வினைகள் நடக்கிறதுன்னு கிருஷ்ணன் சொல்றார். அதன் தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன்னு. அதாவது இவ்வளோ வினைகள் இருந்தாலும், இவ்வளோ சைடு எஃபெக்ட்லாம் இருந்தாலும் இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அர்ஜுனா என்று சொல்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் பகவத்கீதையில முக்கியமாக எந்த ஒரு தத்துவத்தை விளக்கி சொல்றோம்னாலும் அதோட அந்த தத்துவத்தை விளக்கி சொல்றதுக்கு முன்னாடி அந்த தத்துவத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கஷ்டங்கள், அந்த கவலைகள், அதோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முதல்ல சொல்லிடுவார். இப்ப சொன்ன மாதிரி பிரச்சனை தான், ஒரு விஷயத்து மேல பற்று வைத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொன்னார்ல, அதே மாதிரி பிரச்சனைகளை முதல்ல சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி தீர்வுகளை அதுக்கப்புறமாக சொல்லுவாராம். அதனால இப்ப பார்த்த பிரச்சனையோ இந்த மாதிரி ஒரு விஷயத்து மேல பற்று வைத்தால் வருகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை என்ன சொல்றாருன்னா, ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன்னு. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை பயன்படுத்தும் போது, அதை யூஸ் பண்ணும்போது அந்த விஷயத்து மேல பற்றுகள் வராமல் இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காம இருக்கும். அந்த பற்றுகள் வராம இருக்கிறதுக்கு, அந்த ஒரு ஆசை வராம இருக்கிறதுக்கு, அந்த விஷயத்தோட ஒரு அட்டாச்மெண்ட் வராம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழி இருக்கு அர்ஜுனா என்று சொல்றார் கிருஷ்ணர். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன்னு ஆத்ம வஷ்யேர் விதே ஆத்மா. ஆத்ம என்றால் ஆத்மா, வஷ்யேர் என்றால் வசம். அதாவது ஆத்மாவை, நம்ம மனசை நம் வசம் படுத்தி வைத்தால், அந்த ஆத்மாவை, மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா, கட்டுப்படுத்தி வச்சிருந்தா, அந்த கட்டுப்பட்ட ஒரு மனதோட செய்யும் எந்த ஒரு விஷயத்துக்கான பலனும் இவ்வளவு இதுவா இருக்காது, இவ்வளவு பயங்கரமாக இருக்காது அர்ஜுனா என்று சொல்றார் கிருஷ்ணர். அப்பொழுதும் அவர் இந்த விஷயங்கள், இந்த பற்றுகளால் வரும் இந்த ப்ராப்ளம்ஸை குறைக்கிறதுக்கான வழியை தான் சொன்னாரே தவிர அந்த ப்ராப்ளம்ஸை ஒழிக்கிறதுக்கான வழிகளை அடுத்தடுத்த வர ஸ்லோகங்கள்ல சொல்றார். இப்போதைக்கு அந்த ஒரு விஷயத்திலிருந்து, எந்த ஒரு விஷயம் மேல பற்று வைத்திருக்கோமோ அந்த பற்றுலேருந்து விடுபட முடியலை என்றால், அந்த பற்று நம்ம ஒரு கயிறு மாதிரி நம்ம கட்டி வச்சிருக்குன்னா அந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி லூஸ் பண்றதுன்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதற்கப்புறம் அந்த கட்டை, அந்த கயிறை எப்படி முழுமையாக அழிக்கிறது என்று சொல்லுவாராம் அடுத்த வர ஸ்லோகங்கள்ல. அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை ஒரு மனதை கட்டுப்படுத்தி, கட்டுப்பட்ட ஒரு மனதோட செஞ்சா ஆத்மவஷ்யேர் விஜய ஆத்மா பிரசாதம் அதிகச்சதி. இங்க பிரசாதம் என்ற ஒரு சொல்லை யூஸ் பண்றார். பிரசாதம் என்றால் கடவுளின் அருள் என்று பொருள். அதனால கடவுளின் அருள் அவனுக்கு தான் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? யார் ஒருவன் அவனோட மனதை கட்டுப்படுத்தி எந்த விஷயத்தையும் செய்கிறானோ, யார் ஒருவன் பற்றுகளை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கிட்டே வரானோ அவனுக்கு பகவானின் அருள் பிரசாதம் கிடைக்கும் என்று சொல்றார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.